இந்த வடமாநிலங்கள் வந்து பண்டிகைகள் கொண்டாடும் போது, இந்து மக்கள் பண்டிகை கொண்டாடும் போது எப்படி வந்து சமீபத்துல மசூதிகளை எல்லாமே வந்து மூடினார்களோ, அதுபோல இன்றைக்கு ஒரு வேலையை வந்து இவர்கள் செய்து கொண்டிருக்காங்க. இவருடைய மறைமுக முதலாளிக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக, விசுவாசத்தை காட்டுறதுக்காக இது போன்ற பணிகளை வந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம தான் மிக தெளிவான தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆரம்பத்துல மாநாட்டுல தொடங்கியதுல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த மதவாத அரசியல் ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த ஊழல் அரசாங்கம் ஒரு பக்கம் இருக்குது. இவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, 2 பேருமே மறைமுகமாக ஒரு கூட்டு வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க கேட்டது போல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதெல்லாம் நிறைவேறிய பிறகு அவர்கள் வந்து அந்த பிரச்சனை இவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்த பிறகு மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் பொழுதுதான் இவர்கள் ஏதோ காப்பாத்திக்கிற மாதிரியும், இவர்கள் தான் வந்து அவர்களை காக்க வந்த அரண் மாதிரியும், இத்தனை காலமாக மக்கள் இவர்களை ஏதோ இவர்கள் தான் நம்மை காக்க வந்த கடவுள் போல நம்பி இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இன்றைக்கு அவர்களுக்கு புது வழி கிடைச்சிருச்சு. 2026 அவங்க பார்ப்பாங்க. ஆமா, இப்படி ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. இதை ஏன் நம்ம இன்னும் சொல்றோம்னா, நீங்க நல்லா பார்த்தா கச்சத்தீவுக்கும் வந்து நம்ம தலைவர் நேற்று ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அதாவது 1974 இந்த கச்சத்தீவை வந்து தாரை வார்க்கும் பொழுதெல்லாம் திமுக அமைதியா இருந்தது. அதே போல ஒன்றியத்துல ஆட்சி அதிகாரத்துல வந்து திமுக இருந்தது, அமைச்சரவையில இருந்தது. அப்பொழுதெல்லாம் கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கை எதையுமே எடுக்கல. இன்னும் சொல்ல போனால் அன்றைய காலகட்டத்தில் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது, சட்டமன்றத்தில் இருக்கும்போது அவர்கள் வந்து இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுவாங்க. திமுகவினரை வந்து சட்டசபையிலிருந்து வெளியேற்றணும்னா இனிமேல் நமக்கு காவலாளிகள் தான் தேவை கிடையாது, கச்சத்தீவு விவகாரத்தை எடுத்தாலே போதும் அவங்களே கிளம்பி வெளில போயிடுவாங்க அப்படின்னு நம்ம ஜெயலலிதா அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அந்த அளவிற்கு இந்த கச்சத்தீவு விவகாரத்துல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது, அமைச்சரவையில் இருக்கும்போது நடவடிக்கை எடுக்காம இவர்கள் ஒரு குடும்பம் வாழ்வதற்காக சுரண்டி விட்டு எவ்வளவு சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சுட்டு மக்களை ஏமாற்றி விட்டு இப்போ ஆட்சி முடிய போற கடைசி 10 மாசத்துல வந்து நாங்க கச்சத்தீவை மீட்பதற்கு தனி தீர்மானம் போடுறோம் அப்படின்னு ஒரு நாடகத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அதுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் அறிக்கை கொடுத்தார். இது போன்ற கபட நாடகங்கள்லாம் இனிமேல் செல்லாது, நீங்க ஆட்சியில் இருக்கும்போது செய்யாம இப்ப எதுக்கு வந்து நாடகம் ஆடுறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்றத மிக தெளிவா சொல்லி, அதோட குற்றம் சாட்டுவது மட்டுமே மற்ற அரசியல் தலைவர் போல செய்யல, அதற்காக ஒரு தீர்வையும் சொல்லி குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு வந்து நீங்க வந்து லீஸுக்கு எடுங்க, அந்த கச்சத்தீவை லீஸுக்கு எடுத்து மீனவர்கள் பாதிக்காத வகையில வந்து அவர்கள் மீன் பிடிப்பதற்கான உரிமைகளை வந்து மீட்டுக் கொடுங்க. ஐநாவில் வந்து அந்த கடல்சார் பிரகடன சட்டம் சொல்வது என்னவோ அதன்படி இலங்கை அரசு நடக்க வேண்டும். மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனை நடக்கக்கூடாது. ஏன் வடமாநில மீனவர்கள்லாம் பாதுகாப்பாக மீன் பிடிக்கும் போது என் தமிழ் மீனவர்கள் மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களே, ஏன் இதை ஒன்றிய அரசு வந்து கவனிக்க மாட்டேங்குது? அப்ப இதற்கான முன்னெடுப்புகளை எடுங்கன்னு சொல்லி ஒரு பிராக்டிகல் சொல்யூஷனும் சேர்த்து சொல்றாரு. ஒரு நிரந்தர தீர்வு கச்சத்தீவை மீட்பது, டெம்பரவரியா அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்க அப்படின்னு எப்படி நீட்டுக்கு சொன்னாரோ அதே போல தன்னோட சொல்யூஷனே அவர் முன்வைக்கிறாரு பிராக்டிகலா. ஆனா இதை பற்றி எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பேசுறது கிடையாது. திரும்ப திரும்ப இவருடைய நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு தீர்க்கமாக விளக்கமாக அரசியல்ல இருக்கக்கூடிய எல்லா நீள அகலங்களையும் அளந்து ஒவ்வொரு பிரச்சனையும் தலைவர் பேசி கொண்டிருக்கும் போது இவர்கள் வந்து இவங்க சின்ன பசங்க பேசுறாங்க,